எஸ்ஐஆர் என்பது மத்திய அரசின் திட்டமிட்ட சதி செயல், ஜனநாயக மோசடி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சித்துள்ளார். சென்னையை அடுத்த மேடவாக்கத்தில் உள்ள காயிதே மில்லத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 50ஆம் ஆண்டு பொன் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வைகோ கல்லூரியில் 25 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றியவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் காயிதே மில்லத் வரலாற்றை உணர்த்தும் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மத்திய அரசின் திட்டமிட்ட சதி செயல் என்று குற்றம் சாட்டினார். திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் விழிப்போடு இருந்து விடுபட்ட வாக்காளர்களை சேர்க்க வேண்டும், புதியதாக திணிக்கப்பட்ட போலி வாக்காளர்களை சேர்ப்பதை நீக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இது மத்திய அரசு திட்டமிட்ட சதி செயல், ஜனநாயக மோசடி. இதில் இனி விழிப்போடு இருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற கட்சிகளும் தோழமை கட்சிகளின் தோழர்களும் விடுபட்டு போனவர்களின் பெயர்கள் மீண்டும் வாக்காளர் பட்டியலிலே சேர்ப்பதற்கும் புதிதாக திணிக்கப்பட்ட போலி வாக்காளர்களை நீக்குவதற்கும் தங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டும்.